வணக்கம். நம்மளுடைய அடவியில் இன்னைக்கு நிறைய பூக்கள் பூத்திருக்கு. அது உங்கள்கிட்ட காட்டலைன்னா எப்படி? அதுக்காக தான் இந்த பதிவு. வாங்க, நம்ம இப்போ முதல்ல பார்த்துட்டு இருக்கிறது நம்மளுடைய டோரிஸ் ஃபோல்ட். மழை ஒரு மாதிரி இருக்கவும் இன்னைக்கு கொஞ்சம் நேரம் வேறு மாதிரி இருக்காங்க. இல்லைன்னா நல்ல ஒரு அடர் பிங்க்கில் பர்பிளும் பிங்க்கும் கலந்த ஒரு நிறத்தில் இருப்பாங்க. இந்த வைப்ரண்ட் கலர் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருந்தது பார்த்தீங்களா அந்த பூ. அடுத்தது நம்மளுடைய ட்ராபிக்கல் சன்செட். செம்மையாக இருக்குல்ல? எல்லாம் மலர்ந்ததுக்கப்புறமா எடுக்கிறேன். 11 மணிக்கு மேலே தான் எடுக்கிறேன். இன்னமும் உள்ளே இருக்க அந்த மகரந்தம் விரியல, நாளைக்கு விரிஞ்சிடும். அடுத்தது நம்மளுடைய அலைவரிசையை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும், இது நம்மளுடைய சப்ஸ்டோன். செமையாக இருக்குது பாருங்கள். இன்றைக்கி கொஞ்சம் அந்த வெயில் குறைவாக இருக்கிறதுனால அந்த பூவுடைய நிறம் நல்லா தெரிஞ்சுது. இவங்க நம்மளுடைய சரோஜா. இன்னைக்கு 3வது நாள் நல்லா மலர்ந்துருக்கு. ஹசாபாதின், இதுவும் 3வது நாள் நல்லா விரிஞ்சிடுச்சு. நல்லா இருக்குல்ல? விரிஞ்சதுக்கப்புறம் கூட இது ஒரு மாதிரி ஒரு நிறம், நல்ல அழகான நிறமாக இருக்குது. அடுத்தது பாருங்கள், இதெல்லாம் நம்மளுடைய டேபிள் ரோஸ் வகை தான். சிவப்பு, அப்புறம் பேபி பிங்க்கு, அப்புறம் பீச். இந்த பீச் மட்டும் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஒரு நேரத்தில் இருக்குங்க. அது ஒரு ஆச்சரியம்தான். நம்மளுடைய ராணி பிங்க். இன்னைக்கு நிறைய பூக்கள் இருக்கா, அதனால் எல்லாத்தையும் மலர்ந்த எல்லாத்தையும் இன்னைக்கு உங்கள்கிட்ட காட்டிடணும் அப்படின்ட்டு. இது நம்மளுடைய மாம்பழ நிறத்தில் இருக்கிற மஞ்சள் டேபிள் ரோஸ். எவ்வளோ பூ பூத்திருக்கு பாருங்க, அழகா இருக்குல்ல இந்த மஞ்சள், மாம்பழ மஞ்சள். அடுத்தது இந்த வெள்ளையும் மஞ்சளும் ஒன்றா இருக்குது பாருங்க. இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்ததா, அதனால தான். இது பாருங்க, ஒன்றா சேர்த்து பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குல்ல? செம அழகு. நம்மளுடைய வெள்ளை மழை அள்ளி. இதோடைய மொட்டு பார்க்கும் பொழுது அப்படியே ஒரு மெழுகு, நம்மளை கடையிலலாம் வாங்குவோம்ல வீட்டுக்கு தேவைக்கு, அந்த மெழுகு மாதிரியே இருக்கும். இன்னைக்கு காலையில் மொட்டாக இருக்கும் போதே எடுக்கணும்னு நினச்சேன். அதுக்குள்ளே சரி பசங்க பள்ளிக்கூடம் போனதுக்கப்புறம் எடுப்போம்னு பார்த்தா 7:30க்கெலாம் கொஞ்சம் பூத்துட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் எடுக்க முடியல. இத்தனையும் மொட்டாக பார்க்கும்போது நல்லா இருக்கும்ல. இந்த செடியில் தவறி விழுந்த, இந்த தொட்டியில் தவறி விழுந்த செடி இது. எனக்கே தெரியாமல் இவ்வளோ நல்லா வளர்ந்துருச்சு. அழகுல்ல? இதுலலாம் முன்னாடி கீரை இருந்தது பாருங்கள், எல்லாத்தையுமே பறிச்சிட்டேன். அப்படியே நம்ம வந்தோம்னா நம்மளோட அழகான பிரினாலினி, அதோடைய மொட்டு. அடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்ச என்ன பூன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஹீலார்கோ. இது நம்ம கருவி வழியாக பார்க்குறத விட இந்த பூ நேரில் பார்க்கும்போது, நான் இப்போது அந்த மழையல்லிக்கு சொன்னேன் பாருங்கள், மெழுகு மாதிரி இருக்கும். இதுவும் கிட்டத்தட்ட அப்படியே மெழுகு மாதிரியே இருக்கும். மொதல் நாள் பூ அப்படியே மெழுகு மாதிரியே இருக்கும். காற்று இங்கே பயங்கரமாக வீசுது. அது வெறும் காலி டப்பாவெல்லாம் தூக்கி போட்டு வச்சுருக்கு பாருங்க. அடுத்தது நம்மளுடைய துராந்தல் மழையல்லி, 2 அடுக்கு. இவ இப்போ நீங்கள் கருவி வழியாக பார்க்கறதுனால சரியாக நிறம் தெரியல. இது 3ஆம் நாள் பூ வேற. இதுதான் நம்மளுடைய அந்த வெள்ளை மழையல்லி. அழகி இல்லவ? அப்புறம் நம்மளுடைய
ஸ்கின் ரோஸ், பிரிட்டிஷ் குயின் ரோஸ். இதுக்கு 2 பேர் இருக்குது. பால் போன்ற நிறம், பீச்சிலேயே ஒரு பால் கலந்த மாதிரி ஒரு நிறம். நம்ம இதில் நிறைய ஷார்ட்ஸ்லாம் போட்டிருப்போம், பார்த்துருப்பீங்க. அழகுன்னு அழகு, அப்படி ஒரு அழகு. இந்த செடி மட்டும் நான் வந்து தொட்டிலே வச்சுருந்தேன்னா நல்லா இருந்திருக்கும். சரி, தரையில் வச்சா இன்னும் நல்லா வருமேன்னு எடுத்து வச்சேன். அந்த வேரில் இருந்த மண் கொஞ்சமாக கொட்டிடுச்சு, அதனால் அவ்வளோ வாட்டம் கண்டு திரும்பவும் வந்து மலர்ந்து வருது. இது பாருங்க, எவ்வளோ குட்டியாக ஒரு அமெரிக்க மல்லியா மொட்டு. இதை பாருங்க, தண்ணிக்குள்ளார அதை விட குட்டியா. நம்ம அழகு இல்லை? செடி வளர்றதுக்கு முன்னாடி அந்த மொட்டெல்லாம் வளர்ந்துடுது. நம்மளுடைய ஜெர்புரா, இதுவும் ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. இது 4 இல்லை 5 நாள் ஆயிடுச்சு இது மலர்ந்து. பாருங்க, 2ம் ஒன்றோட ஒன்று ஒட்டி வளர்ந்துருக்கு. பொதுவாக ஒரு காம்பில் ஒரு பூ தான் வரும். இதில் 2 பூவும் ஒரே காம்பில் வந்துருச்சு. இரட்டையர்கள், ட்வின்ஸ். உலக அழகி நான் தான், அப்படிதான் இருக்குல்ல. அடுத்து மேலே தொட்டியில் வந்து எல்லா நிறமும் கலந்த டேபிள் ரோஸ் செடிகள் தான் வச்சுருக்கேன். அதெல்லாம் கூட பூத்துருக்கு பாருங்கள். அப்புறம் இங்கேயும் அதே டேபிள் ரோஸ் வரிசையாக எல்லாமே பூத்துருக்கா. அது பார்க்கும் பொழுதே ஒரு மாதிரி மனசுக்கு ரொம்ப நல்லா இருக்கா. அதனால தான் உங்கள்கிட்ட பகிர்ந்தேன். இந்த ஆஸ்பகாரஸ் ஃபர்னு இது எல்லாத்தையும் பார்த்துட்டோமா. இங்கே ஒரு மொட்டு இருக்காங்க பாருங்கள். இவங்கெல்லாம் மலர்ந்த உடனே இவங்கெல்லாம் யாருன்னு நான் சொல்கிறேன். காத்திருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 5-6 நாளில் அந்த மொட்டெல்லாம் விரிஞ்சிடும். இதோ இங்கே ஒருத்தவங்க இருக்காங்க பாருங்கள். காத்திருத்தலும் ஒரு தனி சுகம்தான். அப்படி தான் இருக்குது. காதலுக்காக மட்டுமல்ல, இந்த மலர்கள் விரிவதற்கு காத்திருப்பதும் ஒரு தனி சுகம்தான். அப்படியே இது வந்து ஒரு ஓவர் வியூன்னு சொல்லுவாங்கள்ல, மேலோட்டமான ஒரு பார்வை. காற்றுல பாருங்கள் எவ்வளோ சத்தையெல்லாம் கொண்டாந்து போட்டு வச்சிருக்குன்னு. இப்போ நம்ம அப்படியே கொஞ்சம் வெளியில் போய் பார்ப்போம். இது பிங்க் மழையல்லி. இது எதுவுமே வந்து நம்ம இங்கே கருவி வழியாக பார்க்குற நிறம் கிடையாது. ரொம்ப அழகாக இருக்கும். இதெல்லாம் கண்ணை பறிக்கும் இந்த நிறம்லாம். இதெல்லாம் மொத்தமாக பூத்துச்சுன்னு வச்சுங்க, பெருமழையில் மொத்தமாக பூக்கும். செம்ம அழகாக இருக்கும். அப்படி வரிசையாக நட்டு விட்டுருக்கேன்னா பார்க்கவே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இந்த வெள்ளை மழை அள்ளி வந்து பூத்துதுன்னா கண்டிப்பாக மழை வரப்போகுதுன்னு அர்த்தம். அது பூத்துருக்கு. இன்றைக்கி ஒரு தூறலாவது எங்கள் வீட்டில் போட்டுட்டு போகும் பாருங்க. செமையாக இருக்குல்ல. அப்படியே நம்ம உள்ளே வச்சுருக்க செடியெலாம் வந்து வெளியில் எட்டி பார்க்குறாங்க. நம்ம வாசலுக்கு யாரெல்லாம் கடந்து போகிறாங்க அப்படின்னு. எனக்கு இவங்க தான் வந்து தகவல் பரப்பிகள். சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறேன். அழகாக இருக்காங்கல்ல. வெளியிலேருந்து பார்க்கும்போது நம்ம வீடும் இந்த மாதிரி பூத்து குலுங்கும் போது பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப அழகாக இருக்கும். போகிறவங்களாம் ஒரு தடவை திரும்பி பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்கும் இந்த பூக்களை. எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சி தானே இந்த பூக்களை பார்க்கும்போது. நல்ல விஷயம் நம்ம செய்கிறது நல்லது தானே. அவ்வளோதான். அப்படியே வந்து வீட்டுக்கு இன்னொரு பக்கம் நான் வச்சுருக்க செம்பருத்தியும் பார்த்துட்டு போகலாம். சிவப்பு செம்பருத்தி ஒத்த அடுக்கு. இந்த செடியில் மட்டும் ஒரு 5-6 பூ இருக்குது. நான் இதெல்லாம் பறிக்க மாட்டேன். என்னுடைய வீட்டுக்காருக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பச்சையாக இருக்கிற செடியில் இந்த சிவப்பு பூக்கள் அப்படியே அங்கங்கே தொங்குறது எவ்வளோ அழகு பாருங்களேன். இந்த நிறம் பாருங்கள். இந்த இத்தனை பூக்களுடைய நிறத்தையும் பார்க்கறதுக்கு நம்மளுடைய கண்கள் வந்து பத்தவே பத்தாது. நான் அப்படி தான் நான் நினச்சிப்பேன். உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு கீழே கருத்து பெட்டியில் பகிருங்க.
பாருங்கள், இந்த செடி முழுவதும் பூக்கள். குறைஞ்சது ஒரு 10 பூவாவது இருக்கும். நல்லா இருக்குல்ல? உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்தா பகிருங்க, கருத்து போடுங்க மற்றும் என்னை பின்தொடர சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.